வெல்கம் பேக் டு கிட்டு சமையல். இன்றைக்கி நம்ம ஷீலாவு ஃபிஷ் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த மீன் பெரிய பீஸாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள், காஞ்ச மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஒரு ½ அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும், கறி ரெடி பண்ணுற வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே கீழே வச்சிடலாம். அடுத்தது 2 முருங்கைக்காய், ஒரு மாங்காய், ஒரு வெங்காயம், கறிவேப்பிலை இதெல்லாம் நல்லா கழுகி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. 2 பச்சை மிளகாவும் எடுத்துக்கணும். கடாயில் எண்ணெய் விட்டு கறிவேப்பிலை போட்டு தாளித்து இந்த வெங்காயம், முருங்கைக்காய், பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா வதக்கணும். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மீனில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கு. இப்போ முருங்கைக்காவும் சேர்த்தாச்சு. இது லேசாக வதக்கி எடுத்துடலாம். இப்போ முருங்கைக்காய் நல்லா வதங்கிருச்சு. நான் உப்பு, கல் உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவும் சேர்த்துடலாம். நல்லா கலரி கொடுத்துடணும். இதை கம்மி ஃப்ளேமில் மூடி வச்சிடலாம். அடுத்தது அரைப்பு ரெடி பண்ணலாம். மீடியம் மிக்ஸி ஜாரில் தேங்காய், 2 ஸ்பூன் தனியா, காஞ்ச மிளகா, மஞ்சத்தூள், கொஞ்சமாக புளி தண்ணியும் விடலாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு கடைசியாக கொஞ்சமாக கறிவேப்பிலையும் போட்டு அரைச்செடுக்கணும். இப்போ இந்த வேக வச்ச முருங்கைக்காய் கூட நம்ம இந்த அரைப்பை விட்டுடலாம். முருங்கைக்காய் கூட கொஞ்சமாக புளி தண்ணி விட்டுருந்தேன். ஸோ இப்போ தேவைக்கு தண்ணியும் சேர்த்துடலாம். இது நல்லா திளைக்க விடணும். இப்போ இந்த கறி நல்லா திளைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரிட்ஜில் இருந்து மரினேட் பண்ணி இருக்கிற மீன் எடுத்து ஒரு பீஸாக இந்த கறியில் போட்டுடலாம். திருப்பி நல்லா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் திளைக்க விடணும். அவ்வளவுதான். உப்பு புளிப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக இது மேலே கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துடலாம். இந்த மீன் குழம்பு அவ்வளவுதான். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.